தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மகர ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள். இயற்கையில் பூர்ண சுபகிரகமாகிய குரு பகவான் எப்பொழுதெல்லாம் அசுப கிரகங்களுடன் சேர்கின்றாரோ அல்லது எப்பொழுதெல்லாம் வக்ரகதி அடைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பூர்ண சுபத்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல தான் ஒரு ராசிக்கு கொடுக்கக்கூடிய சுப ஒரு பலன்களையும் தான் பார்க்கின்ற ஸ்தானங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுப பலன்களையும் கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு குரு பகவான் தள்ளப்படுவார். இந்த காலகட்டங்களில் மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து பரிபூர்ண வக்ர நிவர்த்தி பெற்று அமரக்கூடிய ஒரு காலகட்டம் 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை சரியாக 122 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் நின்ற ஸ்தானத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற ஸ்தானங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பலத்தையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான நிலையில் நிற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை எது போன்ற ஒரு முன்னேற்றங்களை சந்திக்க போவது, உங்க வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா எளிமையா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி நண்பர்களே, காலச்சக்கரத்தில் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விதிஸ்தானத்தை, தன்னுடைய கர்மஸ்தானத்தை, தன்னுடைய ஜீவனஸ்தானத்தை இயக்கக்கூடியவர் தான் ராசிதான் உங்களுடைய ராசி. இந்த ராசியில பிறந்து நீங்க வளர்ந்ததை காட்டிலும் கூட வாழ்ந்ததை காட்டிலும் கூட பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்க பயன்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் அதே போல உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கும் சம உரிமையை கொடுத்து சரியான முறையில் அவங்களுக்கு விசுவாசியா உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. கடின உழைப்பாளிகள், ஏணியை போல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏணி தன்னுடைய வாழ்க்கையில பல பேருக்கு மேல வரத்துக்கு மட்டுமே பயன்படுமே தவிர அந்த ஏணிக்கென்று தனி எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காது. அப்போ உங்க வாழ்க்கையில பிரதிபலன் எதிர்பார்க்காம நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க. பல பேர் உங்களை பயன்படுத்தி இன்னைக்கு மேல வந்திருப்பாங்க. ஆனா நீங்க இன்னும் எங்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்துல தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம மேல வந்துடலாம், நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க. இன்னைய வரையும் அதுக்கான வாய்ப்புகள் சரியான முறையில் அமையல. அமைஞ்ச வாய்ப்புகளும் உங்களுக்கு தடங்கள், தேவையில்லாத குழப்பங்களாக தான் போச்சே தவிர சரியான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதையே கிடைக்கல. அதே நேரத்தில் கூட இருந்தவங்க உங்களுக்கு ஒரு சில துரோகிகளா மாறினாங்களே தவிர உண்மையானவங்களா இல்லை. மகர ராசி நண்பர்கள், நீங்க யாரை நம்பினாலும் முழுசா நம்புவீங்க. யாரு கூட பழகினாலும் உண்மையா விசுவாசமா இருப்பீங்க. உங்களுடைய யதார்த்தத்தையும் உங்களுடைய ஒரு சரியான இலகிய மனசையும் அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு உங்களை பயன்படுத்தி அவங்க மேல வந்துட்டாங்களே தவிர இன்னும் நீங்க மேல வரல. நிறைய பேர் உங்ககிட்ட உட்காந்து அன்பா பேசி அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போனவங்க, அதே நேரத்தில் அழுது புலம்பி அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு முதல் ஆளா இருந்து உதவி பண்ணக்கூடியவங்க நீங்க தான். கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தர் உதவின்னு கேட்குறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவீங்க. தன்னுடைய குடும்பத்துடைய நிலை என்ன, தன்னுடைய குழந்தைகளுடைய நிலை என்ன, தன்னுடைய எதிர்காலத்துடைய தேவைகள் என்ன இப்படிங்கிறது பார்த்துருக்க மாட்டீங்க. பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்ச பணங்கள் எல்லாம் வெளியில கொடுத்துதான் நீங்க லாக் ஆயிருப்பீங்களே தவிர இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, உங்களால இன்னைக்கு வளர முடியும், இல்லை அதுக்கான பொருளாதாரத்தை நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இல்லை.
இதுவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களும் துரோகங்களும் தான் இருந்ததே தவிர உண்மையான ஒரு உறவுகள் இல்லை, உண்மையான ஒரு சில உணர்வுகள் பூர்வமா உங்களை நேசிக்கிறவங்களும் உங்க கூட இல்லை. யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருப்பாங்க நீங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் கூட உங்களை விட்டுட்டு விலகி போய் தான் இன்னைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கே தவிர உங்களை நேசிக்கிறவங்க இல்லை. நிறைய பேருக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துல நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க, ஓரளவுக்கு ஓகோன்னு இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு சரியான முறையில் சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்க சாதிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கான உதவிகள் கிடைக்கல. உதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க துவண்டு போகல. என்னுடைய திறமை எனக்கு இருக்கு, என்னுடைய உழைப்பு எனக்கு இருக்கு, என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற வைராக்கியத்துல போராடிட்டு இருக்கிறீங்க. இந்த மகர ராசியில பிறந்தவங்க ஆண்களை காட்டிலும் கூட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளிகள். தன்னுடைய குடும்பமே தனக்கு முதல் கடவுள், தன்னுடைய கணவனே தனக்கு முதல் கடவுள். ஏதாவது ஒரு வகையில நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டா நிற்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய ஒரு சக்திக்கு மீறின உத்தியோகம், தன்னுடைய ஒரு வயசுக்கு மீறின ஒரு உத்தியோகம் எல்லாம் செஞ்சு அதனால ஒரு 15 பொருளாதாரத்தை கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய குடும்ப பாரத்தை ஏற்று வழிநடத்தக்கூடிய பெண்கள் இதுல அதிகம். சார் எங்க கணவர் பாதிக்கப்பட்டாரு, ஆனா அதுக்காக நான் இருந்துட முடியாது இல்லை சார், ஏதாவது ஒரு செய்யணும் இல்லை அப்படின்னு அந்த மன போராட்டம், அந்த வலிமை சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு யதார்த்தமா இருக்கிறீங்க, எதனால இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வெகுளியா இருக்கிறீங்க, ஏன் அடுத்தவங்க கிட்ட ஈஸியா ஏமாறுறீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான். நிறைய பேர் சொல்லுவாங்க சனின்னா கஷ்டத்தை கொடுப்பார், சனின்னா வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை கொடுப்பார், சனின்னா மந்தக்காரகன், புத்தியை கெடுப்பார் அப்படின்ட்டு. ஆனால் சனியை போல் உண்மையா ஒருத்தரை நேசிக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. அதனாலதான் தான் கொடுக்கக்கூடிய சுப பலனாக இருந்தாலும் சரி, தான் கொடுக்கக்கூடிய அசுப பலனாக இருந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாம கொடுத்துருவார். சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. கெடுப்பாருங்கிறது எப்படின்னா ஒருத்தருக்கு தன்னுடைய சுய அறிவை வர வைக்கிறதுக்காக அனுபவத்தை கொடுப்பார். இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி கெடுத்துருவார்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க. கட்டாயம் ஏழரை சனியோ அஷ்டமச்சனையோ அர்த்தாஷ்டமச்சனையோ ஒருத்தரை கெடுக்காது, அனுபவத்தை மட்டுமே கொடுக்கும். ஒரு சில கஷ்டத்தை கொடுத்து அதனால உனக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது வந்து உணர்த்தி அதன் மூலமா உங்களை ஒரு தெளிவடைய வச்சு அதுக்கப்புறம் உங்களை வளர்ச்சி கொண்டு வருவார். ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அனுபவசாலியான கிரகமே சனி பகவான். இந்த ராசிக்கு அதிபதியா வாழ்ந்த நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கி இன்னைக்கு கடந்த காலகட்ட வாழ்க்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகை எந்த காரியத்தை எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு சில ஒரு குழப்பத்துக்குள்ள சிக்கி இதுக்கு மேலே மீண்டு வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. சார் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட இனி வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்கால சிந்தனைகளை நீங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு நீங்க செயல்படுவீங்க. எதிர்கால தேவைகளை அறிந்து நீங்க செயல்படுவீங்க. அப்போ உங்களுடைய இவ்வளவு ஒரு திறமைகள் இருந்தும் கூட நீங்க தோற்றதுக்கு 2 காரணம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய தைரியஸ்தானாதிபதி குரு பகவான் பலகீனம் அடைந்தார். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட ஏழரை சனிங்கிற ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த ஒரு 5-6 வருட காலகட்டமாக பயணப்பட்டு இருந்தது. இதுல ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த ராசிக்கு மட்டும் நம்ம ஏஜ் வைஸா பார்க்க போறோம். ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்புல தடுமாறி நின்னீங்க, திருமாங்கல்ய வகையில் தடுமாற்றங்கள் இருந்தது, பொருளாதார ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் இருந்தது, குடும்பத்துல நல்ல பேர் இல்லை. நான் ஒன்று சொன்னா அவர் ஒன்று செய்யறாருங்க அப்படிங்கக்கூடிய அப்பா அம்மா உறவுகளுக்குள்ள கூட ஒரு நல்ல பேர் வாங்க முடியல, அல்லது சக நண்பர்கள்கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உண்மையை எதிர்பார்க்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்திருக்கும். கல்வி தடை, வேலை வாய்ப்புகள் தடை, திருமண தடைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா முதல் சுற்று ஏழரை சனி இவங்களுக்கு எல்லாருமே 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு தாண்டி ஒரு 60 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு சில சிக்கல்கள் கொடுத்துருக்குமே தவிர மற்றபடிக்கு பெரிய லெவல்ல அவங்களுக்கு பாதிப்புகள் இருந்திருக்காது. ஆனாலும் கூட வளர்ச்சிகள் தடையா இருந்திருக்கும். உடல் ரீதியான சிக்கல்கள், உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும். இதுல என்ன ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய
சுகஸ்தானத்தில் குரு பிளஸ் ராகு, இந்த 2 கிரகங்களுடைய இணைவு 2023 இருந்தே உங்களுக்கு ஒரு தடுமாற்றங்களை கொடுத்திருக்கும். ஆக இந்த 30 வயசுல இருந்து 60 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு பொங்குச்சனியாக இருந்தாலும் கூட இந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு ஒரு சில தரங்களை கொடுத்திருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏறக்குறைய இந்த 30 வயசுல இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80ல படக்கூடிய ஒரு கஷ்டத்தை இப்பயே அவங்க பட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நாங்க பிறந்தோம், எதுக்காக நாங்க பிறந்தோம், உண்மையான ஒரு திறமை இருக்குது, நல்ல கல்வி இருக்குது, ஆனா எங்களால போய் அந்த வேலை வாய்ப்புல உட்கார முடியல, வெளிநாடு வாய்ப்புகளை ட்ரை பண்ண முடியல, நல்ல ஒரு அரசாங்க துறையில ட்ரை பண்ண முடியல, எல்லாமே கூடி வர நேரத்துல தடங்கள் ஆகுது. இப்படிங்கிற குழப்பம் ஒரு பக்கம். ஒரு 30 to 60க்குள்ள இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குடும்பத்தை சரியா கொண்டு வர முடியல, தன்னுடைய தொழிலை சரியா கொண்டு வர முடியல, சுய தொழில் இருந்தும் கூட சரியான முறையில நமக்கான வளர்ச்சிகள் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம். இதுல அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் தடை அல்லது மேல் அதிகாரிகளால ஒரு சில நெருக்கடி, சக ஊழியர்களால ஒரு சூழ்ச்சிகள், அவங்க வேலையெல்லாம் கூட நீங்க எடுத்து செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த உங்களுக்கு ஒரு சில துரோகங்கள் அவங்களால நடந்துட்டு இருக்கு. ஆக ஏறக்குறைய இந்த மகர ராசி நண்பர்கள் கடந்த ஒரு 5-6 வருட காலகட்டமாகவே ஒரு போராட்டமான நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. சரி, இந்த இடத்துல நம்மளுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாவது நமக்கு சாதகமா இருக்காரா? கண்டிப்பா சாதகமா இல்லை. அவரால் முழு பலன் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல பலனை கொடுக்க முடியல. இன்னைக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணியும் கூட உங்களுடைய முயற்சிகள் சாதகமான நிலையில இல்லை. ஆக இந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கான வளர்ச்சிகள் கிடைக்குமா? நீங்க இதுவரையும் சந்திச்ச போராட்டங்கள் இருந்து வெற்றிகள் கிடைக்குமா? குடும்ப ரீதியான இருந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியா இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள கருத்து வேறுபாடு, தேவையில்லாத மன உளைச்சல், எல்லா வகையிலையும் ஒரு மனிதனுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது. எந்தெந்த வகையில நமக்கு பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாமே ஒருத்தர் சுத்திட்டு இருக்குதுன்னா அது மகர ராசி நண்பர்களையே சாரும். ஆக இவ்வளவு போராட்டத்தில் இருந்து உங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கட்டாயம் இந்த 122 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. இந்த அமைப்புல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவானுடைய நேரடி பார்வை தொழிற்ஸ்தானத்திற்கு. யாரெல்லாம் வேலை வாய்ப்பு அமையாம தடுமாறினீங்களோ கட்டாயம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்துல சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சார், திறமைக்கு தகுந்த வேலை அமையல, அதே நேரத்துல உங்களுடைய ஒரு கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம ஏதாவது ஒரு வேலையில சாதிக்கணும், ஒரு அரசாங்க பணியில போய் உட்காரணும். மகர ராசி நண்பர்கள்லாம் பொதுவாகவே அடிமை தொழில் செய்யக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. அப்படிங்கக்கூடிய இந்த இலக்கை மாற்றணும். இது ஒரு லட்சியத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயணப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய லட்சியம் இந்த நேரத்துல சரியான முறையில உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 122 நாள் செயல்பட போகின்றது. நினைத்த இலக்குக்கு நீங்க போவீங்க, உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்குவீங்க, 4 பேருக்கு முன்னாடி நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க, கட்டாயம் நீங்க சாதிச்சு காமிப்பீங்க. அதே போல அடுத்தது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள், இது நமக்கு சாதகமான முறையில் அமையுமா? எல்லா திறமையும் இருந்து சீனியாரிட்டியில் உங்க பேரும் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை கீழே தள்ளி உங்களுக்கு பின்னால இருந்தவங்களுக்கு அந்த உயர் பதவிகளை கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கான அந்த அங்கீகாரம் அந்த இடத்துல மறுக்கப்பட்டிருக்கும். மறுக்கப்பட்டிருந்த அங்கீகாரத்தை நீங்க திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த 122 நாட்கள் உத்தியோக பதவி உயர்வுல என்னென்ன தடங்கள் இருக்கோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு செயல்பட போகிறார். அதே போல சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம், தொழில் ரீதியா உங்களுக்கு சரிவுகள், அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவுகள். கரெக்டான நேரத்தில் வரவு செலவு பண்ண இடத்துல நமக்கு பணங்கள் வரல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, தொழிலையே இன்னைக்கு வந்து முடக்கி வச்சிடலாமா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் ரீதியான சிக்கல்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்ச்சியை கொடுத்துருவார், ஒரு முயற்சியை கொடுத்துருவார், ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருவார். ஒரு தந்திரம் தெரியாத எந்த ஒரு தொழிலையும் ஒரு மனிதனால சாதிக்க முடியாது. ஒரு சில ரகசியங்கள் ஒரு தொழில இருக்கும், ஒரு சூதங்கம். இந்த ஒரு ரகசியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எப்படியெல்லாம் இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அதுதான் ஒரு தொழில் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால உங்க தொழிலில் ஒரு சில புது முயற்சிகளை கண்டுபிடிப்பீங்க,
புதுவிதமான ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அதனால நீங்க தொழில் வகையில சாதிச்சு உங்களுடைய சுய தொழிலை நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மாறும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் வந்து அமையும். இந்த மே 1ஆம் தேதிக்குள்ள வெவ்வேறு ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது சுயதொழில் செய்யக்கூடியவங்க வேற ட்ராக்குக்கே நீங்க மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தது நம்ம ஒரு டெக்ஸ்டைலுக்குள்ள வருவோம். டெக்ஸ்டைல் இருக்கக்கூடியவங்க அடுத்தது ஒரு ஜுவல்ஸுக்குள்ள போகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தருணம் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல உங்களுடைய ராசியில மறைமுக ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செயல்படும். 8ஆம் பாவகம். திடீர் பண வரவுகள். சார், நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பணங்க எனக்கு வரவே மாட்டேங்குது. கொடுத்த பக்கம் உங்களுக்கு இதுவரையும் வரல. நீங்க உண்மையா நம்பி உங்க பணத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு வச்சிருந்த பணத்தை கூட நீங்க எடுத்து கொடுத்தீங்க. தன்னுடைய குழந்தை படிப்புக்காக வச்சிருந்த பணம், தன்னுடைய பையனுடைய கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம், ஒரு பூமி வாங்கலான்னு வச்சிருந்தங்க, நண்பன் கஷ்டப்படுறான், சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுதுன்னு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க வந்து கேள்விக்குறியா மாட்டிட்டு கடங்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கக்கூடிய வரவே வராது என்று சொல்லக்கூடிய இருந்த ஒரு பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமே 8ஆம் பாவகம். இந்த 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் ஒரு சில மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த இடத்துல மர்மமா ஒரு சில விஷயம் இருக்குதோ, இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இது நடக்குமா நடக்காதா, இந்த டபுள் மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையுமே சரியான முறையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் பாவகம். குரு பகவான் 8ஆம் பாவகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இந்த மறைமுக சில சிக்கல்கள் வந்து தீரும். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எல்லாம் இருந்தும் உங்களுடைய உடல் பாதித்தால் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் 7 சனி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகர ராசிக்கு எல்லாமே டிராவல் ஆகுது, முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுங்கிறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகளை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இனியும் ஒரு வருடம் 2024 முடிவு வரை அடுத்த சனிப்பெயர்ச்சி வர வரையும் மகராசியில் இருக்கக்கூடியவங்க உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஒரு சில தேவையில்லாத அன்டைமில் சாப்பிட்றது, இல்லை ஆயில் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது, இது எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 32 ஒரு 60 ஏஜ் அந்தக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில சிரமங்கள் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஒரு மனிதனுடைய கௌரவத்தை பாதிக்கிறது பெரிய லெவலில் இந்த வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எதை சார்ந்து நீங்கள் ஒரு சில வழக்குகள் சந்தித்து இருந்தாலும் கூட இந்த வழக்குகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு செயல்பட போகின்றார். அதை தாண்டி அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் அமையும். 12ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை. இதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து, தன்னுடைய தாய் தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து, சொந்த பந்தத்தை எல்லாமே விட்டுட்டு கூட எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போய் இன்னைக்கு அயல் நாட்டில் இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க, ஆனால் நான் கஷ்டப்படுறது என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது, தெரிந்தால் அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு தன்னுடைய வலியும் வேதனையும் கூட தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழி நடத்தியும் கூட நீங்கள் சரியான முறையில் சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அயல் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்தில் உங்களுடைய அயல்நாடு வாழ்க்கை பலப்படும். உங்களுடைய தொழிலும் உங்களுடைய லாபகரமும் பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவலில் வளருவீங்க, நீங்கள் சாதிப்பீங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்குள். ஏன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் பாவகம் அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாத மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சார் எல்லாமே போயிருச்சு சார், ஏதோ ஒன்று தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசை பெரிய லெவலில் ஒரு உறுத்தலில் தான் இருக்குது. நடந்ததை நினச்சி, இழந்ததை நினச்சி, குடும்பத்தை நினச்சி, தன்னுடைய குழந்தைகளை நினச்சி என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்திருவீங்க.
அதுக்கு அடுத்தது போல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு வரும். ஓகே, நம்ம பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம், அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடிய மனசு பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்படும். எப்பெல்லாம் தன்னுடைய 12ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றதோ அப்பெல்லாம் தங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். எங்கேயாவது இருந்து பின்னாடி ஒரு மனசுடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன், நீ தைரியமா இருன்ட்டு ஒரு நம்மளுடைய தோல் மேல ஒரு கை தட்டி கொடுத்தா நமக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்குமோ அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகின்றார். உங்களுக்கான ஒரு மன நிறைவும் நிம்மதியும் இருக்க போகின்றது. மகர ராசி நண்பர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு கிரக வக்ர நிவர்த்தி. இந்த காலகட்டங்களில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் சரியான முறையில் அமைஞ்சும் கூட அவங்களால அந்த பலனை முழுமையா ஏத்துக்க முடியல. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது, சார் எல்லாமே சரியா இருக்குங்கிறீங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எங்க வாழ்க்கையே இப்படியே முடிஞ்சு போச்சு, நாங்க ஏன் இருக்கிறோன்னு கூட தெரியலையே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை வெறுத்தோ அது மேல பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்திலையோ அந்த பதிவுகள் போடுறது இல்லை. அவங்களுக்கான பலன் அங்க நடக்கல, அதனுடைய விரக்தி தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸா உள்ள வருது. பை சான்ஸ் உங்களுடைய ஜாதக ரீதியா திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா கண்டிப்பா இந்த கோச்சார பலம் நமக்கு சாதகமாக இருக்காதுங்க. ஸோ அப்படி நீங்க இதுல யாரெல்லாம் நமக்கு எல்லாம் சரியா இருந்தும் கூட நமக்கு நல்லது நடக்கல, இல்லை ஏதோ ஒரு தடங்களாயிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க, அதே போல அடுத்த கட்ட இலக்கு நோக்கி நம்ம பயணப்படணும், நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல இந்த குரு வக்ர நிவர்த்தியில கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பலனை முழுமையா தெளிவா நீங்க தெரிஞ்சு இனி உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போகணும், அப்படி இதுவரை நமக்கு இருந்த தடங்கல்கள் மீண்டும் இருந்தா அதை என்ன ரெமடியால சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில எளிய பரிகாரங்கள் மூலமா நீங்க ஒரு ரிலீவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க சரியான முறையில கொண்டு போக ஒரு அற்புதமான தருணமா இந்த 122 நாள் செயல்படும். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை தெளிவா பாருங்க. கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை தாண்டி அடுத்த இலக்கு நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணமாக இருக்கும். இந்த தருணம் உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் மனதார பிரார்த்திக்கிறேன். மீண்டும் உங்களை ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.